என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ செவிகொடுத்து கேட்பாயா? உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் செய்த காரியத்தை உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிற இந்த நேரம் இதனை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் ஒருவரினுடைய காரியம் நடப்பது சரியில்லை என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதை நிச்சயமாக உடனடியாக நாம் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா? இதையெல்லாமும் என்னவென்று உடனடியாக உனக்கு நான் உணர்த்த வேண்டுமல்லவா? இந்த பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் இந்த வாழ்க்கையை உறுதியோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய நல்லதற்குத்தான். எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்வது நம்முடைய தெளிவை நமக்கு கொடுப்பதற்காகத்தான். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நம்மை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த காலம் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இந்த பிரத்யங்கரா எதற்காக உன்னை தேடி வருகிறாள் என்ற ஒரு செய்தியை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்ட பிறகு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி எல்லாமுமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி விடாமல், எந்த ஒரு விஷயத்தையும் மனம் குழம்பி விடாமல், உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல நினைக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக நிலைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் நேரம் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? எந்த ஒரு மாற்றத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்ற ஒரு தெளிவு உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் தேடி தேடி உணர்கின்ற இந்த காலம் இந்த பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக தெளிவுபடுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரம் இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஆனால் சில விஷயங்கள் நம்மை சுற்றி நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதாக நினைக்கிறோம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கெடுதல் நடக்கிறது எனும் பொழுது அதை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருபொழுதும் அதை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. இத்தனை நாளும் இவர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்த இந்த நேரங்களில் எல்லாமும் இவர்கள் என்னவாக உனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலங்களில் நீ எப்பொழுதும் போல சரியான விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலையை அறிவது நமக்கு வேலை அல்ல. ஆனால் சிலரினுடைய உணர்வுகளும் சிலரினுடைய எண்ணங்களும்
இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி எதை நடத்துகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாகச் சொல்லி இருக்கிறது என்பதனை நாம் உணரும் இந்த நேரம், இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை செய்ய எப்பொழுதுமே துணிச்சல் இல்லாதவர்கள்தான். நாம் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் நேரம் நமக்கு ஒருபொழுதும் நல்ல விஷயங்களை செய்வதற்கு மனமில்லாதவர்கள்தான். ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அந்த நேரத்தில் உதவி செய்யாதவர்கள் வேறு எந்த சூழ்நிலையில் நமக்காக வந்து நின்றாலும் அதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தெளிவுபட சொல்லி புரிய வைக்க வேண்டும். உன் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களை பற்றி நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். ஆனால் ஒருவர் உன் வீட்டிலிருந்து ஒரு முக்கியமான பொருளை எடுத்து சென்றிருக்கிறார். உனக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த தாய்க்கு தெரியும் பொழுது அதை நிச்சயமாக உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை என்னவென்று உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என்று என் பிள்ளை நீ எண்ணுவாய் அல்லவா? அதனால் தான் உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டி நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் சொல்ல நினைப்பதில் நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை எல்லா கட்டாயத்திலும் உன்னை என்னவாக மாற்றியிருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதாதா? இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்களிலிருந்து இனி உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இது போன்ற காரியங்கள் உன்னை சுற்றி நடப்பதனால்தான் உன் வீட்டில் உனக்கு நிம்மதி இல்லாமல் போய் கிடக்கிறது. எதனால் நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, இது போன்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எதனால் நமக்கு உருவாகிறது என்ற ஒரு குழப்பமான நிலைதான் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் என் பிள்ளை எதை நினைத்தாலும் சரி, நீ அதற்கெல்லாம் உடனடியாக மனம் குழம்பி விடாதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்ல நினைப்பது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நமக்கான வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வந்து நன்மையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன், வீட்டிற்குள் வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வரவேற்பு அறையோடு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. அதையும் தாண்டி நீ உள்ளே அழைத்துச் செல்ல முயற்சி செய்தாயானால் எக்காரணத்தை கொண்டும் உன் வீட்டு பூஜை அறைக்கு நீ அழைத்துச் செல்லக்கூடாது என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகள் உனக்கு பெரிதாக இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் சுற்றி நடப்பதை நீ என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்களை என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா எதற்காக உன்னிடத்தில் வந்து இது போன்ற காரியங்களை சொல்கிறேன் என்பதனை கட்டாயமாக நீ உணர வேண்டும். இவர்கள் எல்லாமும் யார், எதற்காக இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள், இவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே 1000 பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று இருக்கும் பொழுது இவர்கள் வேறு இங்கு வந்து எதை திருடி சென்றார்கள் என்று தானே நீ யோசிக்கிறாய். என் குழந்தையே, பொதுவாகவே
ஒருவரினுடைய நம்பிக்கையை திருடிச் சென்று விட்டால் அதன் பிறகு அந்த நம்பிக்கை இல்லாமல் அவர்களால் இங்கு எந்த நிலையிலும் நல்லபடியாக வாழ முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று பெற்றுவிட முடியாது. இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? ஒரு விஷயத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை, இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய உறுதி, இவை எல்லாமும் இன்று ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. உனக்குள் இருந்த அந்த எண்ணத்தை நிச்சயமாக இவர்கள் இப்பொழுது உன்னிடமிருந்து பறித்திருக்கிறார்கள். உன்னிடம் பேசி பேசியே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் பேசி பேசியே அவர்களுக்குள் இருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அவர்கள் வெளியே எடுத்துவிட்டு அவர்களுக்குள் தீய விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை உன் வீட்டில் இருப்பவர்கள் இப்படி செய்ய போகிறோம், அப்படி செய்ய போகிறோம் என்று சொன்னார்களோ அப்பொழுதே முடிந்து விட்டது. நீ எப்படி செய்ய நினைத்தாலும் அதை நடக்காது என்ற ஒரு வார்த்தையில் இவர்கள் முடித்து வைத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. நீ நம்புகிறாய், ஒவ்வொருவரையும் மனதார நம்புகிறாய். இவர்கள் நம் வீட்டிற்கு வருவதனால் என்னவாகிவிடப் போகிறது என்றுதான் நீ யோசிக்கிறாய். ஆனால் முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க முடியும் என்ற ஒரு மன வலிமையோடு தான் இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். எப்படிப்பட்டாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணரும் இந்த நேரம் முழுக்க. இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளை, நீ நினைத்ததை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய். ஆனால் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உன் பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களை பார்த்து கண் வைத்து விடுகிறார்கள். உன் பூஜை அறையில் அங்கே என்ன இருக்கிறது, இங்கே என்ன இருக்கிறது என்று உற்று உற்று தேடி பார்க்கிறார்கள். எது நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிரத்யங்கராவினுடைய மனது என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தரக்கூடியதல்லவா? என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை தரக்கூடியதல்லவா? அதனால்தான் என் பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது, என் பிள்ளையை சுற்றி யார் வருகிறார்கள், என் பிள்ளைக்கு கொடுப்பதை யார் தடுக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த பிரத்யங்கரா முழுமையான எண்ணத்தோடும் முழுமையான சிந்தனையோடும் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய விஷயம் உனக்கு நடக்க காத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் நீ எண்ணிய விஷயங்களில் உனக்கு நல்லது நடக்கப் போவதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா நான் துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணரும்போது உன் வீட்டில் இருக்கும் தெய்வத்தை மற்றவர்கள் முன்னிலையில் நீ வெளிப்படையாக காண்பிக்க கூடாது. ஏன் தெரியுமா? அங்கிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாமும் போக்கிவிட, எதிர்மறையான விஷயங்களை அங்கு புகுத்திவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்வார்கள். என் குழந்தையே, எல்லாமும் அப்படித்தான். அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது. கைரேகையை அதிகமாக பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஜாதகத்தையும் அடிக்கடி கொண்டு போய் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? சில ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களும் சரி, கைரேகை பார்க்கக்கூடியவர்களும் சரி, உனக்குள் இருக்கும் அதி அற்புதமான சக்திகளை எல்லாமும் அவர்கள் வசமாக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உன்னை சுற்றி ராஜயோகம் இருக்கிறது என்றால் அதை அவர்கள் வசமாக்கி விடுவது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் அதுபோன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அதுபோன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவும் உன்னை சுற்றி ஒவ்வொன்றும் இதுபோன்று நடக்கிறது. இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமாக உனக்கு ஒவ்வொன்றும் நடக்கும் இந்த நேரம்
நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. உன்னிடத்தில் இந்த பிரத்யங்கரா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமில்லாமல் எதையுமே நாம் தொலைக்கக்கூடாது. கவனமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ விட்டுவிடக்கூடாது. பல மாற்றங்களோடும் பல தருணங்களோடும் நீ எப்பொழுதும் உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எல்லாமுமே உன்னை சுற்றி இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாக வருவதை நீ எப்பொழுதும் உள்ளபடி தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் கணித்து இனி எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நினைத்த விஷயங்களை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லை இல்லாத விஷயங்களோடு இனி உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னுடைய மன வலிமையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிலைத்திருக்கச் செய்வது போல இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் வீட்டில் வந்து இது போன்ற காரியங்களை எல்லாமும் இவர்கள் நடத்திவிட எண்ணுகிறார்கள். உன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து நோட்டமிடுபவர்கள் உன் வீட்டிற்குள் நின்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காது. எந்த நாளும் அம்மா இருக்கின்ற இந்த காலம் உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் நான் வேறறுத்து விடுவேன். உன்னை தேடி வரும் அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு நான் கட்டாயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உனக்குள்ளேயே நான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்துகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எல்லா மாற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இது போன்ற ஒரு நிலையில் உன் வீட்டை நீ வைத்திருக்காதே. வெளியிலிருந்து வருகின்றவர்கள் உன் வீட்டில் இருக்கும் நல்ல சக்தியை திருடுவதற்கான ஒரு வாய்ப்பை நீ கொடுக்காதே. இவர்களுக்கு இதனுடைய சூட்சமம் என்னவென்று தெரிந்ததனால்தான் வேண்டும் என்றே உனக்கு அவர்களை பிடிக்காது என்று தெரிந்த பிறகும் கூட மீண்டும் உன்னிடத்தில் நல்லவர்கள் போலவே பேசிவிட துடிக்கிறார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி ஒவ்வொன்றிலும் உன்னை நீ மீட்டெடுக்க வருவாய் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் இது போன்ற காரியங்களாலும் உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குரிய நிலைகளில் உன்னை நிச்சயமாக என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் இனி நடப்பதை எல்லாமும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட பழகு. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளும் மாற்றங்கள் வருவதை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்னது உன் மனதில் நிற்கட்டும். எப்பொழுதும் கவனமாகவே இரு. அதிகப்படியாக நாம் யாருக்காகவும்
இரக்கப்படவோ அல்லது அவர்கள் எதுவும் நினைப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்கு வழிவிடுவதோ வேண்டாம். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை நீ நிச்சயமாக என்னவென்று எதிர்த்து நிற்பதில் எந்த தவறும் கிடையாது. சுயநலமில்லாமல் என் பிள்ளை நீ வாழ்கிறாய் அல்லவா, அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.